மக்களே மாங்காய் பொடி மாஸ் ஊறுகாய் பண்ணலாமா? அதுக்கு வந்து ஒரு பெரிய மாங்காவாக இருந்துச்சுன்னா, அதாவது சதை உள்ள மாங்காவாக எடுத்துக்கோங்க. அது ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு நிறையா வேணும்னா ஒரு 2, 3 கூட எடுத்துக்கலாம். அதுவே போதும். அதை நல்லா தோலெல்லாம் செத்திட்டு பொடி மாஸ் கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு வீட்டிலே அரைக்கிற பொடி போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, கடாய் நல்லா சூடு வந்ததுக்காக அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் குட்டி சைஸ் பெருங்காயம், வேணும்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எதில் சேர்த்தாலும் நல்லதுன்றதுனால எங்கள் வீட்டில் எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க. இது நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் கடாயை போட்டு அதில் வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து பருப்பு போட்டுட்டு அது கூடவே பட்டை மிளகாய் 2, 3 போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை போட்டு நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுருந்த மாங்காவையும் போட்டு வேணுன்ற அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியில் ஒரே ஒரு ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வேணுன்ற அளவு மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஏன்னா நான் இது ஏற்கனவே பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். கரெக்டான பதத்தில் இறக்கிட்டா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு 10 டேஸ் வரைக்கும் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அது கெடாமல் அப்படியே இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம்.